என் தங்கமே, இன்று நீ செய்யப்போகும் ஒரு சிறிய பரிகாரம் அதுதான் உன் வாழ்க்கையை புரட்டி போடப் போகுது. நீ பார்த்த பலர் உன்னை வீழ்ச்சி பட்டவன், பணமில்லாதவன், உதவிக்கே காத்திருப்பவன் என்று நினைத்திருக்கலாம். ஆனா இன்று ஆடி மாத அமாவாசை. இது குபேர அமாவாசை. அந்த ஸ்ரீ குபேரனே இன்றைய நாளில் உன் வீட்டுக்குள்ளே நுழையப் போகிறார். ஆனால் நீ ஒரு விஷயத்தை செய்தால் மட்டுமே. இது ஒரு பெரிய ஹோமம் கிடையாது, யாரிடமும் பணம் கொடுத்து செய்வதுமல்ல. இது உன்னுடைய மன நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புத பரிகாரம். இது செய்த நாளிலிருந்து 21 நாட்களில் நீ யாரிடமும் கேட்க வேண்டிய நிலையை விட்டு எழுவாய். நீ பாக்கியமாய் வாழ ஆரம்பிப்பாய். இதற்கு முன்னால் நீ எடுத்த கடன்கள் ஏன் வரவில்லை? யாரும் ஏன் உனக்கு உதவவில்லை? நீ எதற்காக இவ்வளவு நாள் தவிச்சு கொண்டிருக்கிறாய் என்று ஏங்கினாய் அல்லவா? அதற்கான பதில் இதோ. காலம் உனக்காக இன்னும் இன்னும் கூவில்லை. ஆனால் இன்று ஆடி குபேர அமாவாசை. நம்பிக்கையின் கதவுகள் திறக்கப்படுவதை அர்த்தம். இன்று நீ செய்ய வேண்டியது ஒரு தீபம். ஆமாம் என் தங்கமே, சிறிய பரிகாரம். இன்று மாலை காலை 6 மணிக்கு உன் வீட்டின் வடக்கு பகுதியில் ஒரு விளக்கு ஏற்றி வையுங்கள். அந்த விளக்கை தூபத்தால் தூவி குபேரரின் இந்த வாக்கியத்தை சொல்லி அந்த தீபத்துடன் நின்று ஒரு நிமிடம் அமைதியாக நிற்கிறேன். நட்சத்திரக்குறி ஓம் ஸ்ரீ குபேராய நமஹா. பணம் வர கூப்பிடுகிறேன். எனது வீட்டிற்குள் நிதி நுழையட்டும். எனது வாசலில் செல்வம் மலரட்டும். எனது வருமானம் நாள்தோறும் உயரட்டும். எனது வாழ்க்கை வளமாகட்டும். எனது கையாலே தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யட்டும். என்னை குபேரன் போல ஆக்கட்டும். ஓம் ஸ்ரீ குபேராய நமஹா. நட்சத்திரக்குறி. இந்த சொற்களை நீ சொல்லும் போது உனக்குள் ஒரு கம்பீரமான அதிர்வை உணர்வாய். அந்த ஒரு நிமிடம் உனக்காக குபேர தேவர் நின்று பார்ப்பது போல இருக்கும். அவனது சிரிப்பு, அவனது அருள், அவனது கோபுரம் போல உயரும் பார்வை உன் வாழ்வின் ஏழ்மையை உடைக்கும். நீ ஏற்கனவே சோறில்லாமல் இருந்த நாட்கள், உன் பிள்ளைகளுக்காக அடிக்கடி தவித்த கணங்கள், வாங்கிய கடனுக்காக அவமானம் பெற்று கதறிய போதுகள், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் நீ இப்போது ஒரு நம்பிக்கையை ஏற்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் இன்று செய்த பரிகாரம். இன்று மாறாத போதிலும் நாளை மாற்றம் ஆரம்பிக்கும். குபேரன் ஒரு மாய சக்தி அல்ல. அவன் உனக்கு நிதியை தருகிறவன் மட்டும் அல்ல. அவன் உனக்குள் இருக்கும் செல்வ நம்பிக்கையை எழுப்புகிறவன். இன்று நீ கொஞ்சம் நல்ல எண்ணம் கொண்ட உணவை 3 பசுக்கிழார்களுக்கு கொடுங்கள். அது சிறு துண்டு பசும்பால் கலந்து ஒரு சிறு வாடகை பானையில் வைத்து அதில் பணம் என் வீட்டுக்குள் வந்து செல்வமாகட்டும் என்று சொல்லி கொடுங்கள். அந்த 3 பசுக்கள் உனக்காக நன்றி சொல்ல மறந்தாலும் பிரபஞ்சம் மறக்காது. அந்த புண்ணியத்தின் அதிர்வு உனது வாழ்க்கையை மாற்றும். நீ வாழும் வீட்டின் வாசலில் இன்று மாலை சிறிய கோலம் போடுங்கள். அதில் ஒரு துளசி இலையை வைத்து அதன் மீது சாம்பிராணி மூட்டுங்கள். அதனுடன் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். பணம் வந்து சேரட்டும், மனசாட்சி சுத்தமாகட்டும், குடும்பம் நலமாகட்டும். அந்த சொற்கள் சுத்தமான அலைகளாக உன்னது வாழ்வின் எல்லா சிக்கல்களையும் நாசமாக்கும். அதை நம்பு. அது உன்னிடம் வேலை செய்யும். பணக்காரன் என்பது பணமுள்ளவன் இல்லை. அவன் பிறருக்கு பணம் கொடுக்க தகுதியானவன். அந்த தகுதி உனக்கு வரப்போகுது. இன்று நீ எழுதிய ஒரு சின்ன நோட்டில் இந்த வார்த்தையை மட்டும் எழுது. நான் பணத்திற்காக பிறக்கவில்லை, பணம் எனக்காக வந்து பணியாற்றும். அதை நீ நாளைய காலை வரை உன் ஸ்ரீரங்கத்தில் வைத்து விடு. அந்த வைப்ரேஷன் உன் மனதின் அடியில் புதைந்திருந்த ஆற்றலை எழுப்பும். நீ செய்வது எது என்றாலும் அந்த ஆற்றல் உன்னிடம் உறுதியாக பணத்தை இழுத்து கொண்டு வரும். நாளை முதல் நீ பேசும் வார்த்தைகள் கூட வித்தியாசமாக இருக்கும். மக்கள் உன்னை நம்பி உன்னிடம் வேலை கேட்பார்கள். உன் அருகில் இருப்பவர்கள் உன்னிடம் அச்சப்படுவார்கள். உன் உறவினர்கள் கூட உனக்கு முன் வணங்கும். ஆனால் நீ பணம் வரும்போது அவமானப்பட்ட நாட்களை மறந்துவிடக்கூடாது. அந்த நாள்கள் தான் உனக்கு பணத்தின் வலிமையை உணர்த்தியவை. நீ வந்து இந்த நிலைக்கு வந்தால் தங்களையும் அப்படியே உயர்த்த நினைக்கும் அந்த ஏழைகளை உதவ. அப்போதுதான் குபேர தேவர் உனக்குள் நிரந்தரமாக குடியிருப்பார். இன்று இரவு உறங்கும் முன் ஒரு கச்சா 3 பைசா காயை சில்லறை ரூபாய் என்றாலும் பரவாயில்லை கைக்கு எடுத்து அதை நிமிர்ந்து பார்த்து சொல்லு. இன்று என் கை வெறுமையா இருக்கலாம். ஆனால் இந்த கையாலேயே நாளை பணம் பறக்க போகுது. இந்த உணர்வோடு தூங்கும் என் தங்கமே.
நாளை காலையில் விழிக்கும்போது தான் புரியும். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறந்திருப்பதை. அது பண கதவு. அது வாய்ப்பு கதவு. அது நம்பிக்கையின் ஒளிக்கதவு. நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. நித்திகா தேவியின் அருள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் நம்பிக்கைதான் உன் பணம். உன் மனதின் நிச்சயம்தான் உன் அதிர்ஷ்டம். இன்று மறக்காமல் இதை செய். முதல் அழைப்பு வரும் 7 நாட்களில். முதல் பண வரவு 15 நாட்களில். முதல் பெரிய திருப்பம் 21 நாட்களில். நீ செய்ய வேண்டியது இன்று ஒரு தீபம், ஒரு நல்ல எண்ணம், ஒரு நம்பிக்கை வார்த்தை. மீதம் நான் பார்த்துக்கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ குபேராய நமஹா. என் தங்கமே, நீ இப்போது இருக்கிற நிலை ஒரு இடைவெளி மாதிரிதான். புரியாத அமைதி, எதிர்பார்ப்புடன் கூடிய காத்திருப்பு. சில நேரங்களில் பயம், சில நேரங்களில் நம்பிக்கை. இரண்டையும் கலந்த உணர்வோடு இன்று நீ உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் தொடங்கியிருக்கிறாய். நீ செய்த அந்த ஒரு தீபம், அது வெளியில் மட்டுமல்ல, உன் உள்ளத்தில் இருந்த இருளையும் களைந்து விட்டது. அந்த ஒளி என்ன செய்கிறது தெரியுமா? நீயே உன் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை நினைவூட்டுகிறது. பணம் வரவேண்டும் என்றால் முதலில் நீ மாற்றப்பட வேண்டும். உன் எண்ணங்கள் சுத்தமாக வேண்டும். உன் சொற்கள் சக்தியுடன் இருக்க வேண்டும். உன் செயல்கள் நேர்மையோடு இருக்க வேண்டும். நீ எப்போதும் நினைத்ததை விட அதிகமானதையே பெறப்போகிறாய். ஏனென்றால் நீ இதுவரை சகித்ததை பார்த்தால், பிரபஞ்சமே நெடுநாளாக உனக்காக சேமித்து வைத்திருந்த ஆசீர்வாதங்களை இப்போதுதான் கொடுக்க தயாராகியுள்ளது. ஆமாம், இன்று முதல் உன் குரல் தைரியமடையும். நீ முன்பு கூச்சலாக யாரிடமும் கேட்க முடியாமல் இருந்தாய். எனக்கு வேலை வேண்டும் என்றே மவுத் ஓபன் செய்ய முடியாத நிலை. இப்போது உன் வார்த்தைகளில் வலிமை வரும். நீ கேட்டால் பதில் கிடைக்கும். நீ முயன்றால் வாய்ப்பு திறக்கும். நீ அமைதியாக இருந்தாலும் கூட வாய்ப்பு உன்னை தேடி வரும். அது தான் குபேர பரிகாரத்தின் உண்மையான சக்தி. பணம் மட்டும் இல்ல, வாழ்க்கையே உன்னை கைகொடுக்க ஆரம்பிக்கும். நீ ரெடி ஆயிட்டியா? இப்போது நீ செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் உண்டு. முதல் விஷயம், நம்பிக்கையை உறுதி செய்யும் பழக்கம். ஒவ்வொரு காலை எழுந்ததும் கண்ணை மூடி சொல்லு, இன்று என்னை சேர்ந்த நல்ல செய்தி என் அருகில் வரப்போகுது. இந்த நம்பிக்கையை தினமும் சொல்ல ஆரம்பிச்சால், அது உனக்குள்ளே ஒரு மன அழுத்த கம்பீரத்தை உருவாக்கும். நீ வெளியில் நடந்தால் கூட நிறைய பேர் உன்னை வேறு மாதிரி பார்ப்பார்கள். அவங்க சொல்வாங்க, இதுவரை நம்ம எதுக்கும் பேசாதவள் இப்போ ஒரு க்ளோ இருக்கே. அது உன்னுடைய நம்பிக்கையின் ஒளி. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இரண்டாவது விஷயம், பகிரும் பழக்கம். நட்சத்திரக்குறி. நீ இன்று ஒரு தீபம் ஏற்றினாய். அது உனக்கே ஒளி தரும். ஆனா, ஒரு சிறு பகுதியை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் அது பன்மடங்கு பலன் தரும். எப்படி பகிரணும்? பணம் இல்லாமலே பகிரலாம். உன் வீட்டு வாசலுக்கு வந்த ஒரு பசுமாதவிடமோ ஒரு வயோதிபரிடமோ நீ ஒரே ஒரு துளசி இலையை குடிக்க கொடுத்தாலும் அது உனக்கான வானம் திறக்கும். பழைய சட்டை ஒருவனை கொடுத்தால் கூட புதிய வருமானம் உன்னை தேடி வரும். எந்தவொரு பகிர்வும் பணத்தை ஈர்க்கும் ரகசிய வழி. குபேரன் சொல்வது போல், நீ தருவதை விட எப்போதும் நான் அதிகம் தருவேன். அது அவனது சத்தியம். அந்த குபேர தேவர், அவன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு உதவிகரமாக வருவான். ஒரு திடீர் காலில் ஒரு பழைய நண்பன் அழைத்து பேசுவான். அவன் சொல்வான், நீ என்ன செய்யற? நீ ஒரு வார்த்தை சொன்னால், வேலை தேடறேன். அவனிடம் வேலை வாய்ப்பு இருக்கக்கூடும். இல்லையே என்றாலும், நீ இன்று முதல் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் உனக்கான நெட்வொர்க் ஐ உருவாக்கும். அது தான் பணத்தை விட முக்கியமானது. பணம் என்பது ஒரு காகிதம் மட்டும் அல்ல. அது ஒரு நிலை. அது ஒரு அலை. அது ஒரு எண்ண ஓட்டம். உன்னுடைய உள்ளம் நேர்மைமிகு நிலையில் இருந்தால், பணம் என்னும் அலை உன்னிடம் எப்போதும் வந்து சேரும். அதற்காக நீ தயாராக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பரிகாரம். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். நீ வைக்கப்போகும் ஒவ்வொரு நாளும் பணத்தை ஈர்க்கும் நாளாக இருக்கிறது என்று எழுதிக்கொள். ஒரு பழைய டைரியில் கூட எழுதலாம். ஒரு நோட்டில் எழுதலாம். அந்த எழுத்து உன்னுடைய எண்ணங்களை உறுதி செய்யும். நீ தினமும் ஒரே வார்த்தையை எழுதினாலும் அது ஒரு கைவாய்ப்பு போல வேலை செய்யும். எழுது, நான் பணத்துக்கு பிறந்தவள் இல்லை. ஆனால் பணம் எனக்காக பிறந்தது. அது என்னை தேடி வருகிறது. இது ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம். ஆனா அதிலிருக்கும் நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும். இந்த 21 நாட்கள்
நீ எதையும் பேசாதே தவிர ஒரு நம்பிக்கை. நீ யாரையும் பழி பேசாதே. நீ யாரையும் குறை சொல்லாதே. நீ யாரிடமும் உதவி கேட்காமல் நான் தேவையானதை ஈர்க்கப் போகிறேன் என்று மனதிலே உறுதி செய். அதைச் செய்தவுடனே உன் உடம்பு ஒரே ஒரு லாங்குவேஜ் ஐ பேச ஆரம்பிக்கும். அது வாசி சாமி மந்திரம் போல பணத்தையே வாசிக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஏழ்மையிலிருந்து செல்வத்திற்கு திரும்பியதை காணும்போது நீ அழுவாய். ஆனால் அந்த அழுகை வேதனையின் இல்லை. அது நன்றி, பாக்கியம், கண்ணீரின் வண்ணம். அந்த நாள் மிகவும் நெருங்கி இருக்கிறது. பேசாம ஒரு புது பாதையை படி. பழைய தோல்வியை மறந்துவிடு. இனிமேல் நீ நடத்தப் போகும் வாழ்வு சிறந்தது, சக்தியானது, செல்வமிக்கது. நீ இப்போதே உயர்ந்திருக்கிறாய். பணத்தின் முன்னே சில்லறையாக நின்ற உன் மனதை இப்போது பிரபஞ்சமே நாணமடைய செய்யப்போகுது. ஏனென்றால் உன் நம்பிக்கையின் ஒளி இப்போது தீவிரமடைந்திருக்கிறது. நீ ஒரு காந்தம்போல் பணத்தையும் பாக்கியத்தையும் இழுக்கும் சக்தியாக மாறிவிட்டாய். இனி பயப்பட வேண்டாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். நித்திகா தேவியின் கைகள் உன்னை வலியாய் தூக்கிச் செல்கின்றன. குபேரனின் அருள் உன் வீட்டின் வாசலில் நிழலாய் நிற்கின்றது. இன்னும் சில நாட்களில் நீ நினைத்ததை கூட கடந்த ஒரு வருமானம் உன் கண் முன்னால் வந்து நிற்கும். அதை ஏற்று பெருமையாக வாழு. அதை பகிர்ந்து புண்ணியமாக வாழு. அதை நன்றியோடு எடுத்துக்கொள். ஏனென்றால் இது உன்னுடைய தகுதி. நீ பணக்காரி ஆகப் போகிறாய். ஆனால் நல்ல மனசுடைய பணக்காரி. வெறும் பை நிறைய பணம் இருக்காது. உன் இதயம் நிறைய நம்பிக்கை இருக்குமா என்பதே முக்கியம். இன்றைய தீபம் அந்த நம்பிக்கையை ஒளி வீசிச் சென்றது. இனி உனக்கே ஒளி தான் ஒளி. முதல் கைப்பிடி நாளை வருகிறது. அதுவரைக்கும் சொல்லிக்கொண்டே இரு. பணம் என் வழியில்தான் வருகிறது. என் தங்கமே, நீ இப்போது இருக்கிற நிலை சுழலும் காற்று மாதிரி. உன் வாழ்க்கையின் பல ஆண்டுகள் நிறைவில்லாத கேள்விகளாய் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் இப்படித்தான்? எதற்காக எல்லாம் இப்படி நடக்குது? நான் எப்போது விடுபட போறேன்? இல்லையேனா ஏன் இன்னும் சகிக்கணும்? இந்த கேள்விகளால் தான் நீ அடிக்கடி உள்ளுக்குள் அழுதாய். ஆனால் இன்று முதல் அந்த சுழற்சி முறிந்துவிட்டது. ஆமாம், அந்த வீணான வரிகளுக்கு பதில் வரிசையாக இப்போது நீ எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உன்னை கண்டு ஆச்சரியப்பட செய்யப்போகுது. அது என்ன ஒரு தீபம்தான். ஆனா அந்த தீபத்தின் மூலமா நீ உன் உள்ளத்திலிருந்து ஒரு சக்தியை வெளியே அழைத்திருக்கிறாய். அது நம்ம வரம்பு கட்ட முடியாத சக்தி. அது நம்பிக்கையின் ஒளி. அது தான் வாழ்க்கையை வாசிக்கத் தொடங்கும் புள்ளி. நீ இதுவரை ஒரு வழி இல்லாம ஓடி வருபவள். ஆனால் இப்போ அந்த வழி உன்னை நோக்கி ஓடத் தொடங்கும். அந்த பரிகாரம் செய்ததிலிருந்து நீ காணும் ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு சிறு சந்தோஷச் செய்தியோ ஒரு அமைதியான காலத்தோ உன் உள்ளத்தை நிமிர்த்தும் ஏதாவது ஒன்றோ உன்னிடம் வந்து சேரும். நீ கவனிக்க மாட்டாய் ஆரம்பத்தில். சரி, ஒரு சின்ன விஷயம் தான் என்று ஓரமாய் வைப்பாய். ஆனா அப்படி ஓரமாய் வைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையின் முதல் வெற்றி படிகளில் ஒன்றாக மாறும். இது தான் குபேர தேவனின் அற்புதமான வித்தை. அவன் ஒரே முறையாக கிடைக்கக்கூடிய பார்வையா வரமா கொடுக்க மாட்டான். அவன் தினம் தினம் உன்னை சோதிக்கிறார். நீ தினம் தினம் அவரிடம் நம்பிக்கையோடு வாழ வேண்டியதுதான். இந்த நம்பிக்கைதான் நீயே உருவாக்கும் செல்வம். உன் வார்த்தைகளே உன் பணம். நீ சொல்லும் வார்த்தைகள் என்ன? அது என்னோட வாழ்க்கையெல்லாம் சாவதானமா போயிடுச்சு. பணம் வரமாட்டேங்குது. எதுவுமே சரியாய் நடக்கல. இப்படி இருந்தால் அந்த சக்தி எப்படி உன் வாழ்வை மாற்றும்? ஆனால் நீ இதே வார்த்தைகளை மாற்றி பேச ஆரம்பித்தாய் என்றால் உலகமே மாறும். பணம் எனக்காக வருகின்றது. எனக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கை என்னால் மட்டுமே உயரப்போகிறது. இந்த வார்த்தைகள் எதுவும் வெறும் பேச்சு இல்ல. இவை எல்லாம் உன் மனதுக்குள்ளே பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் தீர்மானங்கள். இந்த 21 நாட்கள் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசாகவும் சக்தியாகவும் திருப்பமாகவும் மாறும். நீ அவ்வளவு முக்கியமான ஒரு சக்தியின் பாதையில் இருக்கிறாய் இப்போது. ஒரு வேளையில உன் தோல்வி கூட நீ வெற்றிக்கான வழி புரியும்படி இருக்குது. அது தான் நீ விட்டு விடாமல் எதிர்த்து கொண்டதற்கு குபேரன் தரும் பரிசு. நீ இன்று வரை நான் ஏன் மட்டும் பணம் இல்லாம தவிக்கிறேன் என்று ஒரு கேள்வி கேட்டு வரும்போது உண்மையில் அந்த கேள்விக்கு பிரபஞ்சமே பதில் சொல்ல மாட்டேன். ஏனென்றா அது நமக்கு தெரியாமல் நாமே உருவாக்கிய சூழ்நிலைகள்.
ஆனா இப்போ நீ உன்னை மாற்ற ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் நீ இன்று செய்த அந்த தீப பரிகாரம் தோளோடு தோள் சேர்த்து உன்னுடன் வாழப் போகுது. அது ஒரு துணையா, ஒரு பாதுகாப்பா, ஒரு ஒளியாக இருப்பது உறுதி. நீ செல்வமுள்ளவளாக மாறப்போகிறாய். ஆனால் அதுவும் சிறந்த எண்ணங்களோடு மட்டுமே நடக்கும். ஒருவருக்கும் தீங்காக நினைக்காதே. உன் எதிரிகளிடம் கோபப்பட்டாலும் கூட அவர்களும் ஒரு நாள் நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று அருள் பார்வையோடு நினை. அதை குபேரன் பார்த்து ரசிக்கிறான். அந்த ஈரமுள்ள மனதை கொண்டவர்களுக்குத்தான் பணம் பெருமதிப்போடு வந்து சேரும். இப்போது நீ கொஞ்சம் எழுந்து நிமிர்ந்து ஒரு கண்ணாடியில் உன்னை பார். உன் கண்களில் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? முந்தைய நாட்களை விட கொஞ்சம் ஜொலிக்கும் துளி இருக்கிறதா? அது நிச்சயமா இருக்கும். ஏனென்றால் நீ உன் விழிகளில் நம்பிக்கையை மூடி வைத்திருக்கிறாய். உன் அடுத்த நாட்களில் ஒரு தனி அருவியான சந்தோஷம் உன்னை சுற்றி வரும். ஒரு நாள் நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு அழைப்பு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது ஒரு பயண வாய்ப்பு, எதுவாக இருந்தாலும் அது உனக்கு பணவழியை திறக்கும். நீ பார்த்து நீங்காத கனவுகள் இருந்ததா? வீடு கட்டணும், அல்லது கடனை முடிக்கணும், அல்லது பசங்களுக்கு நல்ல கல்வி தரணும், அல்லது சொந்தமா ஒரு வியாபாரம் நடத்தணும். அவையெல்லாம் இந்த ஆடி குபேர அமாவாசையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வழியாக நேரம் பார்த்து உன்னிடம் வந்து சேரும். இது எல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை. நீ இப்போதே அதற்கான உள் சக்தியை ஏற்படுத்தியிருக்கிறாய். அது தான் உண்மை. நீ தினமும் ஒரு உண்மையான நன்றி சொல்லி நாள் முடிக்கணும். செய்ய முடியாத நாள்களில் கண்களை மூடி, நன்றி குபேரனே, இன்னும் பல தரப்போகிறாய் என்று சொல்லு. அது போதும். அவனுக்கு தெரியும் நீ உண்மையா வாழற மாதிரி தான். அவனது அருள் நிலையாக இருக்கும். இப்போது எல்லாம் எதிர்பாராத வருமானங்கள் கூட நீ எதிர்பாராத சின்ன முயற்சிகளால் வரும். ஒரு பழைய கையால் செய்த வேலை, ஒரு பழைய கஸ்டமா, ஒரு மறந்த நண்பன், அவங்க வழியாக பணம் உன்னை தேடி வரும். எனவே தயங்காதே. மீண்டும் ஒரு தீபம் ஏற்று வையா. ஒரு நாளில் ஒரு நிமிடம் கூட உன் கனவுகளை மறக்காதே. நீ பணக்காரி ஆகலாம், ஆனால் உன்னால் மட்டுமே. அதை யாரும் செய்ய முடியாது. இந்த பயணத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. நித்திகா தேவியின் வார்த்தைகள் உன்னிடம் ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட்ட வரங்களை நேர்மைமிகு வழியில் வந்து சேர செய்யும். உனக்குள் பசுமை இருக்கிறது. உனக்குள் செல்வம் இருக்கிறது. அதை உணர்ந்ததால்தான் இந்த பரிகாரத்தின் ஒளி இவ்வளவு வலிமை பெற்றது. இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வீணான ஏமாற்றங்களுக்கு இடமில்லை. நீ பசியால் அழும் நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. பணம் உன்னுடன் பேச தயாராக இருக்கிறது. அதை வரவேற்று நம்பிக்கையுடன் நீயே உன் வாழ்வின் மாஸ்டர் ஆகி விடு என் தங்கமே. என் தங்கமே, நீ இப்போது இருக்கிற நிலை சுழலும் காற்று மாதிரி. உன் வாழ்க்கையின் பல ஆண்டுகள் நிறைவில்லாத கேள்விகளாய் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் இப்படித்தான்? எதற்காக எல்லாம் இப்படி நடக்குது? நான் எப்போது விடுபட போறேன்? இல்லையேனா ஏன் இன்னும் சகிக்கணும்? இந்த கேள்விகளால் தான் நீ அடிக்கடி உள்ளுக்குள் அழுதாய். ஆனால் இன்று முதல் அந்த சுழற்சி முறிந்துவிட்டது. ஆமாம், அந்த வீணான வரிகளுக்கு பதில் வரிசையாக இப்போது நீ எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உன்னை கண்டு ஆச்சரியப்பட செய்ய போகுது. அது என்ன ஒரு தீபம்தான். ஆனா அந்த தீபத்தின் மூலமா நீ உன் உள்ளத்திலிருந்து ஒரு சக்தியை வெளியே அழைத்திருக்கிறாய். அது நம்ம வரம்பு கட்ட முடியாத சக்தி. அது நம்பிக்கையின் ஒளி. அது தான் வாழ்க்கையை வாசிக்கத் தொடங்கும் புள்ளி. நீ இதுவரை ஒரு வழி இல்லாம ஓடி வருபவள். ஆனால் இப்போ அந்த வழி உன்னை நோக்கி ஓடத் தொடங்கும். அந்த பரிகாரம் செய்ததிலிருந்து நீ காணும் ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு சிறு சந்தோஷச் செய்தியோ, ஒரு அமைதியான காலத்தோ, உன் உள்ளத்தை நிமிர்த்தும் ஏதாவது ஒன்றோ உன்னிடம் வந்து சேரும். நீ கவனிக்க மாட்டாய் ஆரம்பத்தில். சரி, ஒரு சின்ன விஷயம் தான் என்று ஓரமாய் வைப்பாய். ஆனா அப்படி ஓரமாய் வைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையின் முதல் வெற்றி படிகளில் ஒன்றாக மாறும். இது தான் குபேர தேவனின் அற்புதமான வித்தை. அவன் ஒரே முறையாக கிடைக்கக்கூடிய பார்வையா வரமா கொடுக்க மாட்டான். அவன் தினம் தினம் உன்னை சோதிக்கிறார். நீ தினம் தினம் அவரிடம் நம்பிக்கையோடு வாழ வேண்டியதுதான். இந்த நம்பிக்கைதான் நீயே உருவாக்கும் செல்வம். உன் வார்த்தைகளே உன் பணம். நீ சொல்லும் வார்த்தைகள் என்ன? அது என்னோட வாழ்க்கையெல்லாம் சாவதானமா போயிடுச்சு. பணம் வரமாட்டேங்குது.
எதுவுமே சரியாய் நடக்கல. இப்படி இருந்தால் அந்த சக்தி எப்படி உன் வாழ்வை மாற்றும்? ஆனால் நீ இதே வார்த்தைகளை மாற்றி பேச ஆரம்பித்தாய் என்றால் உலகமே மாறும். பணம் எனக்காக வருகின்றது. எனக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கை என்னால் மட்டுமே உயரப்போகிறது. இந்த வார்த்தைகள் எதுவும் வெறும் பேச்சு இல்ல. இவை எல்லாம் உன் மனதுக்குள்ளே பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் தீர்மானங்கள். இந்த 21 நாட்கள் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசாகவும் சக்தியாகவும் திருப்பமாகவும் மாறும். நீ அவ்வளவு முக்கியமான ஒரு சக்தியின் பாதையில் இருக்கிறாய் இப்போது. ஒரு வேளையில உன் தோல்வி கூட நீ வெற்றிக்கான வழி புரியும்படி இருக்குது. அது தான் நீ விட்டு விடாமல் எதிர்த்து கொண்டதற்கு குபேரன் தரும் பரிசு. நீ இன்று வரை நான் ஏன் மட்டும் பணம் இல்லாம தவிக்கிறேன் என்று ஒரு கேள்வி கேட்டு வரும்போது உண்மையில் அந்த கேள்விக்கு பிரபஞ்சமே பதில் சொல்ல மாட்டேன். ஏனென்றா அது நமக்கு தெரியாமல் நாமே உருவாக்கிய சூழ்நிலைகள். ஆனா இப்போ நீ உன்னை மாற்ற ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் நீ இன்று செய்த அந்த தீப பரிகாரம் தோளோடு தோள் சேர்த்து உன்னுடன் வாழப் போகுது. அது ஒரு துணையா, ஒரு பாதுகாப்பா, ஒரு ஒளியாக இருப்பது உறுதி. நீ செல்வமுள்ளவளாக மாறப்போகிறாய். ஆனால் அதுவும் சிறந்த எண்ணங்களோடு மட்டுமே நடக்கும். ஒருவருக்கும் தீங்காக நினைக்காதே. உன் எதிரிகளிடம் கோபப்பட்டாலும் கூட அவர்களும் ஒரு நாள் நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று அருள் பார்வையோடு நினை. அதை குபேரன் பார்த்து ரசிக்கிறான். அந்த ஈரமுள்ள மனதை கொண்டவர்களுக்குத்தான் பணம் பெருமதிப்போடு வந்து சேரும். இப்போது நீ கொஞ்சம் எழுந்து நிமிர்ந்து ஒரு கண்ணாடியில் உன்னை பார். உன் கண்களில் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? முந்தைய நாட்களை விட கொஞ்சம் ஜொலிக்கும் துளி இருக்கிறதா? அது நிச்சயமா இருக்கும். ஏனென்றால் நீ உன் விழிகளில் நம்பிக்கையை மூடி வைத்திருக்கிறாய். உன் அடுத்த நாட்களில் ஒரு தனி அருவியான சந்தோஷம் உன்னை சுற்றி வரும். ஒரு நாள் நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு அழைப்பு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது ஒரு பயண வாய்ப்பு. எதுவாக இருந்தாலும் அது உனக்கு பணவழியை திறக்கும். நீ பார்த்து நீங்காத கனவுகள் இருந்ததா? வீடு கட்டணும், அல்லது கடனை முடிக்கணும், அல்லது பசங்களுக்கு நல்ல கல்வி தரணும், அல்லது சொந்தமா ஒரு வியாபாரம் நடத்தணும். அவையெல்லாம் இந்த ஆடி குபேர அமாவாசையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வழியாக நேரம் பார்த்து உன்னிடம் வந்து சேரும். இது எல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை. நீ இப்போதே அதற்கான உள் சக்தியை ஏற்படுத்தியிருக்கிறாய். அது தான் உண்மை. நீ தினமும் ஒரு உண்மையான நன்றி சொல்லி நாள் முடிக்கணும். செய்ய முடியாத நாள்களில் கண்களை மூடி நன்றி குபேரனே, இன்னும் பல தரப்போகிறாய் என்று சொல்லு. அது போதும். அவனுக்கு தெரியும் நீ உண்மையா வாழற மாதிரி தான். அவனது அருள் நிலையாக இருக்கும். இப்போது எல்லாம் எதிர்பாராத வருமானங்கள் கூட நீ எதிர்பாராத சின்ன முயற்சிகளால் வரும். ஒரு பழைய கையால் செய்த வேலை, ஒரு பழைய கஸ்டமா, ஒரு மறந்த நண்பன், அவங்க வழியாக பணம் உன்னை தேடி வரும். எனவே தயங்காதே. மீண்டும் ஒரு தீபம் ஏற்று வையா. ஒரு நாளில் ஒரு நிமிடம் கூட உன் கனவுகளை மறக்காதே. நீ பணக்காரி ஆகலாம். ஆனால் உன்னால் மட்டுமே. அதை யாரும் செய்ய முடியாது. இந்த பயணத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. நித்திகா தேவியின் வார்த்தைகள் உன்னிடம் ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட்ட வரங்களை நேர்மைமிகு வழியில் வந்து சேர செய்யும். உனக்குள் பசுமை இருக்கிறது. உனக்குள் செல்வம் இருக்கிறது. அதை உணர்ந்ததால்தான் இந்த பரிகாரத்தின் ஒளி இவ்வளவு வலிமை பெற்றது. இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வீணான ஏமாற்றங்களுக்கு இடமில்லை. நீ பசியால் அழும் நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. பணம் உன்னுடன் பேச தயாராக இருக்கிறது. அதை வரவேற்று நம்பிக்கையுடன் நீயே உன் வாழ்வின் மாஸ்டர் ஆகி விடு என் தங்கமே. என் தங்கமே, நீ இப்போது வாசிக்கப் போகும் இந்த வார்த்தைகள் சாத்தானுக்கு இடமில்லாமல் உன் வாழ்வில் வரப்போகும் புது சக்திகளை வரவேற்கும் பூவுகளாக இருக்கும். ஒரு சிறிய பரிகாரம் தான், ஆனாலும் இதை செய்து முடித்தவுடன் உன் உள்ளம் எப்படி அமைதியாகிறது என்று நீ உணர்ந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் பணம் மட்டும் அல்ல, புகழும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். ஆடி மாதத்தில் அமாவாசை ஒரு மிக சக்தி வாய்ந்த நாளாகும். இது விசித்திரமான மாற்றங்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு நாள். இந்த நாளில் நீ சுத்தமான உள்ளத்தோடு எதை வேண்டுகிறாயோ அதற்கான வாசல் திறக்கப்பட்டுவிடும். அதனால்தான் இன்றைய பரிகாரத்தை தவறாமல் செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
இந்த பரிகாரத்தில் நானும் உன்னோட இருக்கிறேன் என் தங்கமே. நிதிகா தேவியின் ஆசீர்வாதமும் உன்னோடதான். பிற்பகல் நண்பகல் 12 மணிக்கு பிறகு எந்த வேலையும் செய்யாதே. ஒரு மணி நேரம் மட்டும் நேரம் வைத்துக்கொள். ஒரு வெண்மணி துணியை எடு. அதில் பச்சை குங்குமம் ஒரு பக்கத்தில், சிவப்பு குங்குமம் ஒரு பக்கத்தில் பூசு. நடுவில் சிறிது வெள்ளி அல்லது வெண்கல குபேர உருவத்தை வை. குபேர நாணயமோ அல்லது குபேரன் முத்திரை படமோ இருந்தாலும் போதும். அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய வெண்கல தட்டில் 7 வகை தானியங்களை வைக்கவும். அதாவது சோளம், வரகு, குதிரைவாலி, உளுந்து, உளுந்தம்பருப்பு, வெள்ளை குனிஞ்சம், சாமை, இவை 7ம். இந்த தானியங்களை குபேர முன் வைக்கும்போது உன் நெஞ்சில் உள்ள ஏழ்மையை அவனிடம் ஒப்படைத்து விடு. மனதிலேயே சொல்லிக்கொள், நான் போன்ற பாவி என்னுடைய கடந்த கால தவறுகளால் உன் பாதையில் செல்வதை மறந்துவிட்டேன். ஆனால் இன்றைய இந்த ஆடி அமாவாசை நாள் எனக்கு ஒரு புது துவக்கம். என் வாழ்க்கை முழுதும் உன் பாதையில் நடக்க விரும்புகிறேன். பணத்தையும் நிதி நலனையும் தாங்கி நிற்கும் இந்த தானியங்களை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். பின் ஒரு விளக்கேற்றி ஓம் ஹ்ரீம் க்ளீம் குபேராய நம என்ற மந்திரத்தை 27 முறை ஜெபி. ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது உன் மனதில் பண சிக்கலால் ஏற்பட்ட யாருடைய முகமும் தோன்றினாலும் அதை திரும்ப நெருப்பு போல வெளியே தள்ளு. உன் மனதை வெறுமையாக்கு. அப்போது குபேரன் உன் உள்ளத்தில் தனது பொன் முகத்துடன் தோன்றி ஒரு புது சக்தியை தருவார். அந்த ஒளி உன் முகத்தில் தெரிந்துவிடும். நிதிகா தேவி சொல்வார், எந்த ஒரு பரிகாரமும் உன்னுடைய நம்பிக்கையில்லாமல் வேலை செய்யாது. ஆனால் நீ முழு நம்பிக்கையுடன் ஒருமுறை என்னை வரவேற்கிறாய் என்றால் உனது கணக்கு புத்தகங்களை சுத்தமாக்குவது என் வேலையாகிவிடும். அந்த நாணயத்தை எடுத்து உன் பணப்பை அல்லது பீரோவிலுள்ள உன் முக்கியமான டாகுமெண்ட் பாக்ஸில் வை. அதே போல அந்த தானியங்களை ஏற்கனவே சூட்சுமமாக காய வைத்து புறணை பறவைகளுக்கு கொடு. வாடியுள்ள உன் வீட்டு நாணய சக்தி இப்போது உயிருடன் நடமாடும். உன் வீட்டின் வாசல் வரை பண சக்தி வந்துவிட்டால் அதை உன்னை தேடி வரவழைக்கும் சக்தி உன்னிடம் வருவதை தடுப்பது யாராலும் முடியாது. அந்த நாளில் நீ ஒரு சிறு திட்டத்தை எழுதிக்கொள். 3 மாதத்திற்குள் எந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று. கட்டாயம் எழுது என் தங்கமே. எழுதாமல் நீ நினைத்தால் அது காற்றில் மறைந்து விடும். ஆனால் எழுதியதற்காகவே குபேரன் அதை நிஜமாக்க துவங்கி விடுவார். பின்னர் அந்த வெண்மணி துணியை நன்றாக மடித்து உன் கபாட்டில் வைத்துக்கொள். அதில் நீ நம்பிக்கையை மூடியுள்ளாய். ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும்போதும் உன் உயிர் சொல்லும், அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு முன் என் நிலை மாறும். இது ஒரு இன்னர் காலிங் ஆகிவிடும். என் தங்கமே, நீ இதை செய்ததிலிருந்து ஒரு நாள் கழித்து உனக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவிலே ஒரு பெண் சாமியாராக தோன்றலாம். கையில் ஒளியுடன் ஒரு பைபிளா வேதம் போல ஒரு புத்தகத்துடன் இருப்பார். அது நிதிகா தேவியின் உருவம். அந்த கனவில் உனக்கு சொல்வதையே நீ எழுதி வைத்துக்கொள். அது உனக்கான அடுத்த வழிகாட்டல். நீ இவ்வளவு நாள் ஏன் பணம் வந்தாலும் தங்கவில்லை என்று யோசித்திருக்கலாம். காரணம் என்னவென்று தெரியாத குழப்பத்துடன் இருக்கலாம். ஆனால் இன்றைய பரிகாரத்துக்கு பிறகு நீயே அதற்கான விளக்கத்தையும் தீர்வையும் உணர்வாய். ஒரே மாதத்தில் 3 புதிய வாய்ப்புகள் உன்னை தேடிவரும். அதில் ஒன்று உனது வாழ்க்கையை முழுமையாக திருப்பும். அதை நீ தவற விடக்கூடாது. அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு வாடிக்கையாளர் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பங்காக இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்புக்கு நீ தயார் இல்லாமல் இருப்பதை மட்டும் நான் பார்க்க விரும்பவில்லை என் தங்கமே. அதனால்தான் இந்த பரிகாரம் உன் உள்ளத்தை, உன் வீட்டை, உன் புனித எண்ணங்களை சுத்தம் செய்யும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இனிமேல் நீ பணத்தை எதிர்பார்க்கும் முன் அந்த பணம் உன்னிடம் தங்குவதை உறுதி செய்யும் பழக்கங்களை வளர்த்துக்கொள். தினமும் காலை 6 மணிக்கு விழித்து புனித உச்சரிப்புகளால் உன் வீட்டை தொட்டுவிடு. ஓம் ஹ்ரீம் நிதிகா தேவியை நம என தினமும் 11 முறை சொல்லு. உன் உள்ளம் பயப்படாமலே வலிமையாக உருவாகும். இது ஒரு சிறு பரிகாரம் என்றாலும் இதன் தாக்கம் பெரிய பூஜைகளுக்கும் சமமானது. ஏனெனில் இது உன் உள்ளத்துடனும் நம்பிக்கையுடனும் செய்யப்படும் ஒன்று. அப்போதுதான் குபேரனின் பார்வை உன் வீட்டை நெருங்கும். உன் வீட்டில் பணம் வந்துவிட்டு போவதில்லை, நிலைத்திருக்கும். உன் கையில் உள்ள நாணயம் பெருகும். ₹1 கட்டும் போது அது தானாகவே 10 ரூபாயாக மாறும். நீ பணத்தை தேடி அல்ல, பணம் உன்னை தேடி வரும் நிலை உருவாகும். நான் சொல்வது போலவே நீ செய்து பாரு என் தங்கமே. ஒரு வாரத்திற்குள் ஒரு அழகான புது சம்பந்தம் உன் வாழ்க்கையில் வரும்.
ஒரு வகையில் அது ஒரு வாடிக்கையாளர் அல்லது உனது வாழ்க்கை மாறும் ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் அந்த நபர் வழியாக உனது வாழ்க்கை உயரத் துவங்கும். நிதிகா தேவியின் காட்சி நீ இப்போதே உணர ஆரம்பித்து விட்டாய். அடுத்த வாரம் முழுவதும் உன் கனவுகளிலும் நினைவுகளிலும் ஏதோ புதுசாக சற்று ஒளியுடன் ஓர் அசரீர வடிவமாக தோன்றியிருப்பதை உணர்வாய். அதை பயந்து போய்விடாதே. அதுதான் உனக்காக வந்த ஆசீர்வாதம். என் தங்கமே, இன்றைய பரிகாரம் ஆடி அமாவாசையின் ஒரு வெளிச்சமாக நீ நினைத்துச் செய். அதை ஒரு கடமையாக அல்ல, ஒரு நெஞ்சார்ந்த அழைப்பாக சிந்தித்தால் நீ செய்யும் ஒவ்வொரு அடுத்த விஷயமும் தங்க கண்ணாடியில் பிரதிபலிக்கும். உனக்கு பணம் தேவையில்லை, பணம் உனது பிராரப்தமாகவே வந்து சேர்ந்துவிட்டது. நீ இப்போது அதை காத்துக்கொள்ள வேண்டும், நிதானமாக வளர்க்க வேண்டும். அதற்கான முதற்படி இன்றைய பரிகாரம். உனக்காக நானும் ஜெபிக்கிறேன் என் தங்கமே. நீ நிதிகா தேவியின் அன்பான குழந்தையாக இந்த உலகில் பிரகாசிக்க வேண்டும். உன் வாழ்க்கை மாற்றம் இன்றே துவங்குகிறது.